யாராவன்? ஓ, மில்லுகாரர் ஏகாமிரத்தின் தம்பி மனோகரனும். அப்பா மனோகரா! அடே 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 அடே, மெதுவா மெதுவா மெதுவா, முள்ள 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 இறங்கு. ஏறும் போதான் குறுக்கு வழி, இறங்கும் போதாவது நேரான வழி. வா வா மெதுவா வா, பயப்படாம வா. நான் என்ன நினைச்சேன்னா, எவனோ விக்கிறதுக்காக தான் என் தோப்புல திருடுறான்னு நினைச்சேன். நான் விக்கிறதுக்காக திருடலைங்க பெரியய்யா, பசி தாங்க முடியாம தான் பறிச்சு சாப்பிட்டு. தெரியுது, நான் பார்த்தேன் அப்பா. அப்படி பசி தாங்க முடியாம நீ என் தோப்புல பயந்து பயந்து சாப்பிடுன்னு அவசியம் என்ன? இந்தா, இது இந்த தோப்பு சாவி உன் கையில கொடுத்துடுறேன். இனிமே நீ ராஜாவாட்டம் வந்து உன் இஷ்டத்துக்கு பறிச்சு சாப்பிடு. ஆனா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமோ? வேற ஒண்ணும் இல்லப்பா. நீ இளநீ சாப்பிட்ட உடனே அந்த மட்டைகளை பல இடத்துல வீசறியாம ஒரே இடத்துல போட்டு வச்சிட, நான் புதுநாப்பில் எடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு வயசாகி போச்சு. இல்லைன்னா நீ போற இடத்துல வந்து நான் போயிட்டு போயிடுவேன். அது செய்ய முடியுமா உன்னால? செஞ்சு இந்த சாவி வச்சுக்க. இல்லப்பா வச்சுக்க. ஆமா, இப்ப ஏன் என் காலில் விழுந்த? நான் திருடி தின்னது தப்பு தாங்க. அதை நீ உணர்றியோ? நல்லா உணர்றேங்க. ஆமா, உங்க அண்ணன் ஒரு பெரிய மில்லுக்கு சொந்தக்காரனாச்சே, நீ அவன் வீட்டுல நிம்மதியா சாப்பிட்டு இருக்கலாமே. எங்க அண்ணன் ஊரெல்லாம் பண்ற மோச நாசத்தை பார்க்கும்போது அவன் வீட்டுல சாப்பிடுறதே பாவம்னு எனக்கு படுதுங்க. அப்படியா? அப்போ வேற எங்கேயாவது வேற செஞ்சு சாப்பிடுறது? எங்க அண்ணன் பேர சொன்னாலே எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அப்படியா? அப்ப நான் வேலை தரேன், சரியோ? செய்யறாங்க. என்ன வேலைங்க? வேற ஒண்ணும் இல்ல, என் கூடவே சுத்த வேண்டியது, நம்ம வீட்டுல சாப்பிட வேண்டியது. செய்ய முடியுமோ? செய்யறேங்க. அம்மா, இத வந்துட்டாருங்க. ஏப்பா வா. அம்மா, இந்த பிள்ளையாண்டானே தெரியுதோ? நல்லா இருக்கு. எழுத்து விட்டு பிள்ளை இவனை தெரியாத என்ன? இந்த எழுத்து விட்டு பிள்ளைதான் இத்தனை நாளா நம்ம தோப்புல இளநீ பறிச்சு சொல்லிட்டு இருக்கோம். அப்படியா? ஏன்பா இப்படி செய்யலாமான்னு கேட்டா, அவங்க வீட்டுக்கு அவருக்கும் ஒத்துக்கலையா, அதனால பசி தாங்க முடியாம நம்ம தோப்புல இளநீ பறிச்சு சொல்லிட்டு. ஐயோ பாவம், வயசுக்குள்ள எத்தனை நாளைக்கு தான் அது பட்டினியா கிடக்க முடியும்? அதாம்மா, அதான் யோசனை பண்ணிதாம்மா. அப்பா, இனிமே தோப்புல புந்து இளநீ திங்காத, பசி எடுக்கிறப்போ நேரா வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு போகணும்னு சொல்லி கூட்டு வந்திருக்கேன். அதாவதுமா, ஏதோ அவனால முடிஞ்ச வேலை செய்ய சொல்லி வேடா வேலைக்கு 2 சோத்தை போட்டுடலாமோ? இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த பிள்ளைக்குன்னு தனியா ஒரு பானை வச்சு பொங்க போறேன். நம்ம பிள்ளைகளோட ஒரு பிள்ளையா இருந்து இதுவும் சாப்பிட்டுட்டு போட்டுமே. அவ்வளவுதாம்மா. எப்பா, பெரியதுக்கு உத்தரவு கிடைச்சாச்சு, இனிமே நீ இங்கே இருக்கலாம். வா. பெரியவர் எது சொன்னாலும் தெரிய சொல்லு. என்னடி அர்த்தம்? அது அப்புறம் பேசுவோம். ஆமா, இது என்ன பழக்கம்? அது பெரியவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்படி அப்படித்தானே எனக்கு இருந்திருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சுங்க. என்னமோ சொல்ல வந்தீங்களா? என்னது? இந்த எருத்த விட்டு பயலுக்கு சோறு போடுன்னு சொல்றாரு. நீயும் நம்ம பிள்ளைகளா வச்சு அவிச்சு கொட்டுறேன்னு சொல்றீங்க. என்னடி அர்த்தம்? திருட்டு பயல யார் சொன்னா? என்னடி இது? இப்பதான் பெரியவர் சொன்னாரு, இளநீர் திருடி சொன்னா. சொல்ல, இளநிய திருடிச்சுன்னா அப்படின்னு பெரியவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவே இல்லை. பறிச்சு சாப்பிட்டாமான்னு தான் சொன்னார். என்னடி இது? பெரிய புலவம் அவளாட்டு படப்பிரிவனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு சொல்றேன்டி, திருட்டு பயல வீட்டுல சேர்க்கக்கூடாது. திருடனகை எப்போதும் சும்மா இருக்காது. இது என்னுடைய பெரிய அனுபவத்திலிருந்து சொல்றேன்டி. அம்மா, யாரோ பெரியவங்களுக்கு பெரிய பெரிய அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா எனக்கு இருக்கிற சின்ன அனுபவத்தை வச்சு சொல்றேன். ஒரு மனுஷனை விடாம பாதிக்கிறது 3 குணம் தான்மா. ஒண்ணு குடி, சூது, சரி 3வது அது விடு. ஆனா திருட்டு அப்படி இல்லை. திருடிட்டே இருக்கான் பாரு, அவனுக்கு வேண்டியது கிடைச்சிட்டா அப்புறம் திருட மாட்டான்மா. நான் அதை பத்தி ஒண்ணு சொல்லிங்களேன். நான் உங்ககிட்ட ஒண்ணும் பேசலையே, நான் அண்ணத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அம்மா, நான் இந்த பையனை ஏன் இருக்க சொன்னேன்னா, நான் தான் சொன்னேன் பாரு, கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு. அதனால வெளியே போகும்போது துணைக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குன்னு தோணிட்டு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க சொன்ன உடனே நானும் அந்த புள்ள இருக்கட்டும்னு ஒத்துக்கிட்டேன். அவ்வளவுதான்மா. சரியா? வண்டி மாடு வைக்கலாம் நிக்குதுங்க, அள்ளி போட்டுங்களா? பாருப்பா, மாட்டுக்கு நீ போடு, உனக்கு அம்மா போடுவாங்க. என்னடா இது? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வேலை. நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் வேலையா? நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் வேலை. நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னடா? மோசம். மோசமா? இங்கிலீஷ்ல ஃப்ராட். அரண்டா பல்லெல்லாம் கேள்வி பண்ணிட்டேன் ராஸ்கல்.
என் மானம் போகுதாடா. சொந்த வீட்டு வாசப்படியிலேயே ஏத்து வீட்டுக்காரனுக்கு வக்கீல போட்டு நிக்கிறடா. இனிமே இந்த ஊர்ல ஒரு மாட்டுக்கார போய் உன்னை மதிப்பாராடா? என்னடா உன் தம்பின்னு சொல்றதை விட பெரியய்யா விட்டு மாட்டுக்காரன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எவ்வளவு கௌரவம் வந்திருக்கு தெரியுமா? என்னடா கௌரவம்? உன் தம்பின்னு சொல்றப்ப தெருவுக்குள்ளேயே விட மாட்டேன்ட்டானுங்க. பெரியய்யா விட்டு மாட்டுக்காரன்னு சொல்றப்ப வீட்டுக்குள்ள சமையல் கட்டு வரைக்கும் விட தயாராயிட்டாங்க. இதை காட்டிலுமா ஒரு கௌரவம் வேணும்? உனக்கு இது கௌரவமா இருக்கலாம்டா. என் கௌரவம் என்ன ஆகிறது? இந்த பாரு, இல்லாத உன்னை இருக்கதா நினைச்சுக்கிட்டீங்க, அவதிப்படுறேன். அப்ப எனக்கு கௌரவமே இல்லையா? இருக்கதா நினைச்சா அது பெரிய தப்பு. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு தயாராயிட்டேன். பாக்கலாம்டா, இந்த பெரியவர் உனக்கு எத்தனை நாளைக்கு சோறு போடுறாருங்கிறத நான் பாத்துறேன்டா. அப்படி பெரியவர் சோறு போட மறுத்து நான் உன் வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு பேசிக்கலாம். அது வரைக்கும் நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்கிறேன். போடா வழிகட்ட வேலை. படி தெரிஞ்ச என்கிட்ட வருவடா, அப்ப பாத்துக்கிறேன். இடியட், எனக்கு தம்பியா பிறந்தானே. பிள்ளைலாம் இன்னைக்கு படிச்சுட்டு வரானு, வண்டி ஏற்றிட்டு ரயில் அடிக்கு போய் அவங்களை கூட்டிட்டு வரலான்னு. நீயே போகணுமா? இல்ல, வண்டி ஓட்ட தெரிஞ்ச வயல்கள்லாம் அவன் வயல்வெளிக்கு போயிட்டானுங்க வேலையா. இதுக்குதாப்பா நம்ம எது சூட்டு பையன் இருக்கானே, அவன் நல்லா ஓட்டுவான், நான் பாத்துருக்கேன். ஏ மனோகரா, மனோகரா வந்துட்டேயா? ஏ உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமில்ல? நல்லா ஓட்டுவாங்க. என்ன அனுப்பவன? அவன் போலாம், நம்ம பாப்பா கூட வரேன்னு சொல்லுது. ஓட்டு வரணும்ப்பா, போயிட்டு வா பாப்பா. என்னென்ன இது? நம்ம எதிர்த்த விட்டு மில்லுக்காரன் தம்பி. ஆமாங்க, நம்ம வண்டியை இவதான் ஓட்டிட்டு வந்தாரு. வண்டி ஓட்ட கூட குத்திட்டு இருக்கியா? நல்லா ஓட்டுவாங்க. பியூட்டிஃபுல் கார். ஹேய், வண்டர்ஃபுல். ஹேய், அப்பா இவ்வளவு நாளா வெயிட் பண்ணி வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காரை வாங்கிருக்கான். இந்த காரை எடுத்துக்கிட்டு இன்னைக்கே மெட்ராஸ்க்கு போகணும். கம் ஆன், மெட்ராஸ் ஆல் இந்தியா டூர். கம் ஆன். எஸ். வரா நீங்க. Who is this fellow? லீடரா இருப்பான். கரெக்ட். நம்மள யார் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏய், எங்க அப்பா எங்களுக்காகவே இந்த காரை வாங்கி அனுப்பிச்சிருக்காரு. நகரு. மரியாதையா போறீங்களா இல்லையா? ஃப்ராட் பசங்களா. டேக் இட். Silly fellow. How is it? வெரி குட். வந்தது வராதுமா ராகவனே. வண்டியில வேற போனேன், கருத்துல வச்சுட்டான். நீங்க இந்த வண்டியில ஏற போனீங்க? நீ தானே சொன்ன வண்டி வந்திருக்குன்னு. நான் சொன்னது அந்த வண்டி இல்ல. எந்த வண்டி? மாட்டு வண்டியா? ஆமா. கார் வரலையா? நம்ம வீட்டுல ஏதுனே காரு. நான்சென்ஸ். மாட்டு வண்டி ஏறதுக்கு இந்த ட்ரெஸ் இது தெரிஞ்சிருந்தா 4 முளை பேட்டரி கட்டிட்டு வந்திருப்போம். ஏன் அந்த 2 காப்பசங்க அவ்வளவு பணத்தை வச்சுட்டு என்ன செய்ய போறானுங்க? ஏன் ஒரு கார் வாங்கலாம் என்ன? அப்புறம் அவனுங்க கஞ்சம் பசங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. இது ரயில்வே ஸ்டேஷன். அப்பாவை பத்தி அதிகமா பேசினா பாக்குறவங்க என்னவோ மாதிரி நினைப்பாங்க. வாங்க, இதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கிறோம். ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சாலே பெத்தவங்க மனசு புண்ணடைஞ்சு போயிடும். உங்க 3 பிள்ளைங்களுமே உருப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெரியவங்க மனசு உடையாம என்ன செய்யும்? அவங்க உடம்பு கெடாம எப்படி இருக்கும்? அண்ணா, அப்படி என்ன நம்ம பிள்ளைங்க உருப்படாம நடந்துகிட்டு இருக்காங்க? என்னால புரிஞ்சுக்க முடியலையே. அத நீங்களாவது புரிஞ்சுகிட்டா தான் அவங்க உடம்பு தேறிடுமே. அவங்க என்னமோ ஆளு அங்க சங்கமா தெரிஞ்சுகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க எதை பத்தி கவலைப்படுறாங்கன்னு எனக்கு என்ன தெரியும். தன் காலத்துக்கு பிறகு இந்த பிள்ளைங்க எப்படி எப்படி இருப்பானுங்களோ, இந்த குடும்பம் என்ன ஆகுமோன்னு நினைச்சு நினைச்சு தானே நலிஞ்சுகிட்டே இருக்காங்க. எங்க விஷஜுரம் வந்தா கூட வெளியே சொல்றவங்களா அவங்க? இப்ப வர வர எனக்கு உடம்பு முடியலம்மா அப்படின்னு அவங்க வாய். ஐயோ பாருங்களேங்க, என்னடி இது கம்பௌண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு? இந்த காட்சியை நானும் இன்னைக்கு தானே பாக்குறேன். எது எப்படி வேணாலும் போட்டும், நான் இப்பவே போய் சாமியாரை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது மருந்து வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். சீக்கிரம் போடி.
சாமியார் ஐயா, பெரியவங்களை பாத்தீங்களா? ஏன் என்ன அவருக்கு? இன்னைக்கு அவரை பாத்தீங்களா இல்லையா? அவரை தினசரிதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சாமியார் ஐயா, அவங்க கம்பு ஊனி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்களே, அந்த கன்றாவிய பாத்தீங்களான்னு தானே கேக்குறேன். ஏம்மா கம்பு ஓடி நடந்தா என்ன? என்னவா? பெரியவங்க உடம்பு ரொம்ப கெட்டு போச்சு. எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே. உங்களுக்கு என்ன தெரியும்? சோறு போடுற எனக்கு இல்ல தெரியும். உனக்கு என்னம்மா தெரியுது? முந்தி எல்லாம் சாம்பாருக்கு ஒரு தட்டு, ரசத்துக்கு ஒரு தட்டு, தயிருக்கு ஒரு தட்டுன்னு 3 தட்டு சோறு போடுவேன். இப்ப முதல் தட்டுல எல்லாத்தையும் முடிச்சுட்டு எழுந்திருச்சு போயிடுறாரு. அப்படியா? இது மட்டுமா, 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள 4 தடவை மூச்சு வாங்குது. இப்படியே போயிட்டு இருந்தா இருமா, அவருக்கு வயசாயிடுச்சு இல்ல? அதனாலதாங்க பயப்படுறேன். இங்க மாரடைப்புல போயிட்டாங்க, அங்க நெஞ்சடப்புல போயிட்டாங்கிற செய்தியை கேட்கும் போது பெரியவங்களுக்கும் வயசாயிட்டே வருது. எங்க பொசுக்கு ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உங்க பெரியவருக்கு அப்படி ஒண்ணும் வராது. அவர் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பார். நீ பயப்படாத. என்ன செய்வேன் ஐயா? என் வீட்டு சோதனை எனக்கு என்னடா அர்த்தம்? அடே இனிமே உனக்கு வேலை கிடையாது, சோறு கிடையாது. என் செருப்பக்கம் உன்னை கண்டா உன்னை தூண்டு வச்சு ஓடுங்க. ஓடிப்போடா. எங்க வா, உன்னை வீட்டு வாசப்படியே போட்டு வச்சு பறி விட்டுறோம். அவ்வளவு நிச்சயமா வா, உன்னை வீட்டு கூட சமாதி கூப்பிடுறேன். வீட்டு கூட சமாதி என்ன வீட்டு? என்ன கேடு? விடுங்க கடப்பாரு. விடு. அந்த பயப்புடைய ஒரே அடியில நொறுக்கி விடுறேன். சும்மா நிறுத்துங்க. சொட்ட பிள்ளைய கடப்பாறையில அடிக்க போயிட்டு அது கை கால் முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு எவனாவது தொட்டு தாலி வெட்டுவானா? இனிமே ஒரு பேரை தொட மாட்டாண்டி. ஏன்? நம்ம விட்டு வேலைக்கார மனோரம் தொட்டுட்டாண்டி. ஏண்டி அத்தா வாய பழக்கிற? நான் அன்னைக்கே சொன்னடி, திருட்டு பயல வீட்டுல வேலைக்கு சேர்க்கறதே தப்புன்னு. நான் அவனை வேலைக்கு சேர்த்ததே தப்புன்னா நான் வச்ச ஆளை என்ன கேட்காம வேலை விட்டு போக சொல்றதும் தப்புதானே. எந்த நிலைமையில போக சொன்னேன்? என்ன நிலைமை வந்துச்சு? அந்த பையன் நம்ம பாப்பா கையை தொட்டு பேசிக்கிட்டு இருந்தான். அது யாரு கொடுத்த தைரியம்? அடேப்பா, ஒரு பொண்ணை ஒரு ஆணு தொடறதுக்கு உலகத்துல வேற யாரும் தைரியம் கொடுக்க வேண்டாம். அந்த பொண்ணுதான் கொடுத்தாங்க. நான் கேட்கறது அந்த பையன் செஞ்சது சரியா? தப்புதான். அப்ப நான் கண்டிச்சதுல என்ன தப்பு? நீ கண்டிச்சதுல தப்பு இல்லப்பா, நீ கண்டிச்ச முறைதான் தப்பு. என்ன முறை தப்பு இருக்கு? டேய், இது எங்கடா இல்ல? ஒரு வயசு வந்த பொண்ணு ஆணுன்னு இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறதா, பேசுறதா, சிரிக்கிறதா. ஆனா பெரியவங்களா இருக்கிறவங்க நாம என்ன செய்யணும்? 2 பேருக்கு சரி வரும்னு தெரிஞ்சா கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கணும். அப்படி சரி வராதுன்னு தோணிச்சு, அப்பா சாமி முறையில கலைக்க அப்படின்னு காது வச்சாலும் முடிச்சிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு இந்த முட்டா பையன் என்ன செஞ்ச தெரியுமாமா? என் பொண்ணை கெடுத்து விட்டான். கத்துல ஊரே கூடி போச்சுமா. அட என்னதான் நடந்து போச்சோ, என்ன இளவு நானே பயந்துட்டேன். கத்துற விஷயமாமா இது? நான் முட்டா பையனா, அறிவு கட்ட பையனா? அந்த இடத்துல அதை பார்த்த உடனே எனக்கு நெஞ்ச துடிச்சு போச்சு. பழைய தடுப்பு ரொக்கமே நெஞ்சு போச்சு. நான் என்ன செய்வேன்? சட்டம் போட்டது அதுதான் நான். கேட்டியாமா? ஏதாவது புரிஞ்சுதா உனக்கு? இதை விட மோசமா கத்துனாமாங்க. இதெல்லாம் இனிமே சரியா வராது, ஒன்னும் சரியா வராது. நான் அன்னைக்கே சொன்னேம்மா, காரு வாங்குற விஷயத்துல என்ன மீறின முதல் தடவை. இப்ப நான் வச்ச ஆளு என்ன கேட்காம வெளியே போவது 2ஆம் தடவை. இது கார விஷயம் அல்ல. வேற எந்த விஷயம்ப்பா? நான் பத்த பொண்ணு விஷயம். என்னங்க? என்னம்மா, என்ன சமாச்சாரம்? என்னமோ சொல்ல வந்தீங்களே, பாதியில நிறுத்திட்டு இங்க வந்து அதான் முடிச்சிட்டானேம்மா. என்ன சொன்னா கேட்கலையா? நான் பெத்த பொண்ணு சொல்லிட்டானேம்மா. ஐயோ, அவங்க பேசுறதுல எல்லாம் ஒரு அர்த்தம் உண்டுங்களா? அம்மா 1000 சொல்லலாம், ஆனா இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருக்க கூடாது.
அது அதுக்கப்புறம் நானு தப்பு தப்பு. எனக்காக நீங்க அவங்கள மன்னிக்கத்தான் வேணும், மறந்துடத்தான் வேணும். இதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. உங்களை தவிர வேற யாரு இதெல்லாம் மன்னிப்பா, யாரு பொறுத்து போவா? நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, மறந்துருங்க மறந்துருங்க.